அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சோல் லேண்ட் 2 எபிசோட் 22 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோன்னா, பயபுல் அந்த பீஸ்ட் அரினால ஒரு சம்பவம் அப்படிங்கிறத பண்ணியிருப்பான். அதனால அந்த டீன் என்ன பண்ணியிருப்பான்னா, அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருப்பாரு. இப்போது அங்கே தான் இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஸோ அந்த டீன் நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டே போகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா அந்த பீஸ்ட் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவர் தான், சரியா, அவர் வந்து கெட்டவர்லாம் கிடையாது, என்ன கொஞ்சம் கோவக்காரர் அவ்வளோதான் சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. இன்னொரு பக்கத்தில் நம்ம ஃபன்யூ மாஸ்டர் இருக்கார்ல, அவரும் அந்த டீனும் பேசிகிட்டு இருக்காங்க. எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோடைய ஃபியூச்சரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவனுக்காக அவங்க வச்சிருக்க பிளான்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டீன் என்ன சொல்கிறாரு, அந்த பையனை பார்த்தா ரொம்ப ஒரு அன்யூஷுவல் டேலண்ட் மாதிரி தெரியுறான்டா, எனக்கு தெரிஞ்சு நம்ம ட்ரெயின் பண்ணுறதை விட அவன் பயங்கரமான ஒரு வாரியராக வருவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைமில் அந்த சைத்தோ இருக்கான்ல, பயங்கரமாக ஓடி வரான். மாஸ்டர் பிரச்சனை அப்படிங்கிறான். என்னடா பிரச்சனை அப்படின்னா, பயபுள்ள பீஸ்ட் அரினால பிரச்சனையை உண்டாக்கிட்டான், இந்த டீன் வந்து கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னா இவங்க வேக வேகமாக கிளம்பி போகிறாங்க. இப்போது அந்த பீஸ்ட் மாஸ்டர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாருனா, இவன் என்னதான் சீக்ரெட் வச்சுருக்கான் கண்டுபிடிக்கணும், நான் கண்டிப்பாக வெளியில் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறாரு. இவர் அட்டாக் பண்ணுறதுக்கான இன்டென்ஷன் ஒன்று தாங்க, இவனுடைய சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கணும். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஆனாலும் இவருடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா அவனை அப்படியே உள்ளுக்குள்ளே இழுக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பவர் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. இவன் சும்மா விடுவானா, இவன்கிட்ட தான் வந்து அல்டிமேட் ஐஸ் ஆட்ரிபியூட் இருக்கு இல்லையா, இவன் உடனே என்ன பண்ணனா அந்த ஐஸ் ஸ்கார்பியனோட பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். இப்போது இந்த ஐஸ் ஸ்கார்பியன் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ண உடனே அந்த ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போச்சு. ஸோ இது ஒரு அல்டிமேட் ஆட்ரிபியூட் அப்படிங்கிறது நம்மளுடைய டீனுக்கு இப்போ தான் தெரியுது. ஸோ டீன் வந்து கேட்குறாரு, உன்னோட பவர் ஆக்சுவலாக ஸ்பிரிட் பவர் தானே, நீ எப்போதுல ஐஸ் பவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்ச அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ தான் மனுஷனுக்கே தெரியுது இவனுக்கு வந்து டியூவல் ஆட்ரிபியூட் இருக்குது, இவனுக்கு வந்து 2 மார்ஷல் சோல் இருக்குது அப்படிங்கிறத இப்போ தான் கண்டுபிடிக்கிறாரு. இன்னொரு சைடில் தாய் ஹாபின் இருக்கான் பார்த்தீங்களா, டோட்டல் காலி, அவன் ஆடாமல் அசையாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ இப்போ யூஹா வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய எபிலிட்டி அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்கிறான்னா, அவனோட மார்ஷல் ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, அதாவது ஐயோடைய பவர், அதை யூஸ் பண்ணி இவனால் வந்து எந்த ஒரு பீஸ்டோடைய பவரையுமே வந்து மிமிக் பண்ண முடியும். அதோடைய சைஸு ஷேப்பை மட்டும் கிடையாது, அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸை கூட அவனால் கிரியேட் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அட்டாக் பவருமே கிடையாது. இதை சொன்ன உடனே அந்த பீஸ்ட் மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, டேய் நீ பண்ண வேலையில் இங்கே இருக்கக்கூடிய பீஸ்ட் எல்லாமே பயந்து போச்சு, இதுக்கு மேலே நீ அதை யூஸ் பண்ணவே கூடாது, சரியா அப்படிங்கிறாரு. இதையும் சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஃபாரஸ்ட்டுக்கு ஹண்ட் பண்ண போகும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேங்க அப்படிங்கிறான். இப்போ நம்ம யூஹாவுக்கிட்ட டீன் பேசுகிறாரு. இப்போ தான் ஆட்டமே ஆரம்பிக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பண்ணது தப்பு தான், உன்னை நான் ஒழுங்காக வந்து அனலைஸ் பண்ணாமல் விட்டுட்டேன், நான் மன்னிச்சிக்கோ. ஸோ நீ மட்டும் ஓகே சொன்ன அப்படின்னா நானே உன்னை டைரெக்டாக ட்ரெயின் பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் உனக்கு பெஸ்ட் சோல்ட்ரிங் அப்படிங்கிறத நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. வெளியில் இது எல்லாத்தையுமே அந்த ஒரு டீன் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோவுக்கு வந்து என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல, முழிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் இவர் வந்து இன்னும் கொஞ்சம் டெம்ப் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு, உன் 2 ஃப்ரெண்ட்ஸுமே வந்து எப்படி பார்த்தாலும் வந்துருவாங்க இங்கே, ஸோ நீயுமே அவங்க கூட ட்ரெயின் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இவனை டெம்ப் பண்ணுறாரு. அந்த டைமில் அந்த டீன் வேகமாக உள்ளே வந்துடுறாரு. டே உனக்குலாம் வெக்கமான சூடு சொரணம் எதுவுமே இல்லையா, நீ வந்து ஓகே சொல்லிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியே அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாரு, நான் வந்து இவனை உனக்கு கொடுத்துட்டேன், சரியா, நான் அவனை ஒன்றுமே பண்ணலை, ஜஸ்ட் கன்வின்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு ஆஃபர் தான் கொடுக்குறேன், அவன் ஓகே சொன்னால் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிறாரு. இப்படியே 2 பேருக்கு நடுவில் சண்டை அப்படிங்கிறது நடக்குது. அப்போ அங்கே 3வது ஒரு பர்சன் வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா இங்கெல்லாம் இது சண்டை போடாதீங்க, எதுவாக இருந்தாலும் நம்ம போய் அந்த பெவிலியனில் உட்காந்து பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, அவன் பாட்டுக்கு தேனே நடந்து போயிட்டு இருக்கான். மற்ற 2 பேர் கேட்குறாங்க, என்னடா நடந்துச்சு அப்படின்னா, அங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். கடைசியாக யாரோ ஒருத்தங்க வந்தாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் போல தெரியுது, அவங்க சொன்ன உடனே 2 பேருமே வந்து அடங்கி போயிட்டாங்க அப்படிங்கிறான். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 நாள் ஆயிடுச்சு, காம்படிஷன் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஆரம்பித்த உடனே தாய் ஹாபின் டீம்லேருந்து ஒரு பொண்ணு என்ன பண்ணுறான்னா, போயிட்டு சண்டை அப்படிங்கிறத போட்டு 100 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத கெயின் பண்ணுறான். அதாவது டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து 150, அதில் அவள் வந்து 100 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத கெயின் பண்ணுறா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாங்தோங் தான். வாங்தோங் என்ன சொல்கிறாப்புல, இப்போ நான் சம்பவம் பண்ணுறேன் பார், வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். உனக்கு என்னப்பா பீஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்டால், எனக்கு 1000 years old பீஸ்ட் வேணும் அப்படின்னு அந்த இடத்துக்கு ஒரு பேர் ஒன்று வருதுப்பா. இப்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பறக்கிற பவர் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, உடனே என்ன பண்ணுறாப்புல, வேகமாக பறந்து போன உடனே மேலே போய் டொங்குன்னு இடிச்சுக்கிட்டான். பிரச்சனை என்னன்னா, 5 மீட்டருக்கு மேலே பறக்க முடியாது, அது நம்ம ஆளுக்கு தெரியாது, அந்த பேரே திரு முழிக்குது. ஸோ இப்போ வாங்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 மீட்டருக்குள்ளேயே பறந்து பயங்கரமாக அந்த ஒரு பேர்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்க, அந்த பேருமே என்ன பண்ணுது, பயங்கரமாக திருப்பி அடிக்க ஆரம்பிக்குது. இந்த பேருக்கு ஒரு பவர் இருக்குது, என்ன அப்படின்னா எர்த்குவேக் மாதிரி கிரியேட் பண்ண முடியும். அப்படி கிரியேட் பண்ணும்பொழுது ஆப்போனண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைலாம் சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ வாங்தவங்க தலை சுற்ற ஆரம்பிச்சிடுச்சு. அந்த டைமில் அந்த பீஸ்ட் என்ன பண்ணுது, வாங்தவங்க லபக்குன்னு வாயில் போட்டு முழுங்கிடுமா. அந்த டைமில் எல்லாருமே டீனை பார்க்குறாங்க. டீன் என்ன சொல்கிறாருன்னா, பொறுமையாக இருங்க,
இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வந்தால் தான் ஸ்ட்ராங் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போது வாங்குதவங்க என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் அட்டாக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அதோட வாயிலேருந்து வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு அட்டாக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணால் இதுவும் வந்து லைட் தான், ஆனால் பால் ஆஃப் லைட் மாதிரி இருக்குது. பட் ஆனால் அது வெறும் பால் மட்டும் கிடையாது, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளேட்ஸ் ஆஃப் லைட் மாதிரி இருக்குது. கரெக்டாக சொல்லணும்னா மொத்தமாக 18 பிளேட்ஸ் மாதிரி இருக்குது. அதோடைய பவர் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ ஒரு வழியாக இவ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிட்டா. இவளுக்கு வந்து 150 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத டீன் முதல்ல கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாருன்னா அந்த பேர் இருக்கு இல்லையா, அது சாதாரண பேர் கிடையாது. சப்போஸ் இவங்க பண்ணுற அட்டாக் அப்படிங்கிறது ஃபெயில் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேர் வந்து திரும்ப ஒரு அட்டாக் ஒன்று பண்ணுமா, அது வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குமா. ஸோ நீ உன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு எந்த ஒரு ஸ்டெப்ஸுமே எடுக்காததுனால 40 பாயிண்ட் அப்படிங்கிறது மைனஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறாரு. இவளா அப்படியே பார்க்குறா, அட கொலகார பாவிங்கிற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தாய் ஹாபின் டீம்லேருந்து இன்னொரு பொண்ணு போகிறாப்பா. இவளுக்கு வந்து அந்த ஃபாக்ஸ் பவர் இருக்கு இல்லையா, இவளுமே அந்த ஒரு டீமன் அப்படிங்கிறத டிஃபீட் பண்ணிடுறா. இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 110 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஷாவ் வந்து பார்த்தீங்கன்னா தோத்தெல்லாம் போல, ஆனால் இவ சண்டை போட்டுட்டே இருக்கும்போது டைம் முடிஞ்சு போச்சு. அதனால் இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 96 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. அடுத்தது யார் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் ஹாபின் தான் போகிறான். இதில் தான் வந்து இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறத முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.